Assalamu alaikum. Hello everyone. Welcome to Tasty Universe. இன்னைக்கு நம்ம சேனல்ல டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். தட்டை இது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் அளவு இடியப்பம் மாவு எடுத்துர்க்கேன். 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்துக்கங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. கருவேப்பிலையை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கருப்பு எள்ளு வேணும்னா ஜீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. பேனில் இடியப்பம் மாவு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் நல்லா வாசம் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதில் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க உளுந்தை சேர்த்து நல்லா கோல்டன் கலருக்கு வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டன் கலருக்கு வந்துருச்சு. உளுந்து நல்லா வாசமாக இருக்குது. இப்போ இந்த உளுந்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இருக்கணும். இடியப்பம் மாவில் அரைச்சி வச்சிருக்க பவுடரை சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஊற வச்சு இந்த கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, உப்பு, வெங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடு வந்த பிறகு அந்த மாவில் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை சூடு காட்டி மாவில் சேர்த்திங்கன்னா தட்டை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெயோடு சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக மாவை எடுத்துக்கோங்க. இதுமாதிரி சின்னதாக ஒரு உருண்டை போட்டுக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து கீழே வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த பிளாஸ்டிக் கவர் ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கோங்க. இதே மாதிரி உருண்டை போட்டு அதில் வச்சுக்கோங்க. 4 உருண்டை வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் ஏதாச்சும் ஒரு கப் இல்லைனா பாக்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓரம்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே சைஸில் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடுச்சு. இப்போ மேலே இருக்கிற கவரை வெளியே எடுத்துருங்க. ஒரு ஃபோக்கை வச்சு 2-3 இடத்துல ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் பூரி மாதிரி உப்பி வராமல் இருக்கும். தட்டு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மெலிசாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ஒரு கடாயில் தட்டை டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு வந்த பிறகு அதில் தட்டையை போட்டுருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் கோல்டன் கலருக்கு வந்த பிறகு தட்டையை திருப்பி போட்டுருங்க. எண்ணெயில் இருக்க பபிள்ஸ்லாம் நல்லா குறைஞ்ச பிறகு அந்த தட்டையை வெளியே எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. தட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு.
நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்டி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.